Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் 3.24 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 3.25லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ 3.25 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்டோட சம் பண்ணிங்கன்னா 0 வந்துச்சுன்னா ஒரு ரூட்டு, அடுத்து ஆட் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஈவன் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா -1 ஒரு ரூட். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருந்ததா? இங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு செக்ஷன். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரேஷ்னல் ரூட் தியரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ இப்போ ரேஷ்னல் ரூட் தியரம்னா என்னென்னு வருவோம். பட் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் அதுக்கு முன்னாடி இருக்கிறது சிம்பிள். என்ன அப்படின்னா சால்வ் தி ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கிவன் ஈக்குவேஷன், ஸோ x³ - 5x² - 4x + 20 = 0. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? ஸோ 1 - 5 - 4 + 20. ஸோ அப்போ 19, இங்கே வந்து -9. அப்போ ஆன்சர் வந்து 10 வருது, விச் இஸ் நாட் பாசிபிள். 21 - 9 வருது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 டெஃபினெட்லி, ரைட்? அடுத்து ஆட் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அங்கே -4. ஓகே, ஈவன் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட் -5 + 20. இது வந்து 15, இது வந்து என்ன -3. ரெண்டும் அகைன் ஈக்குவல் கிடையாது. அப்போ அதுவுமே நம்மளுக்கு வரல. அப்போ என்னால் இந்த மாதிரி ஃபைன் பண்ண முடியாத பட்சத்தில் 1 - 1 ரூட்டு கிடையாது, ரைட்டா? ஸோ அப்போ மீதி இருக்க ரூட்ஸை வச்சு நான் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி 0 ரூட்டும் வர முடியாது, ஏன்னா இங்கே +20 இருக்குது. ஸோ 0வும் வர முடியாது. அப்போ மற்ற பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுறப்ப P(f(x) denotes the polynomial in the equation, then P(2) = 0 அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். இப்போ 2 போட்டால் இது 0 ஆகுதா? இப்போ 1 போட்டால் -1 போட்டால் 0 போட்டால் 0 கிடையாது, இது 3. அடுத்த கேஸ் என்ன? 2 and -2 ட்ரை பண்ண போகிறோம். 3 or -3 இந்த 4ல் டெஃபினட்டாக யூ வில் கெட், இந்த 6 7ல் டெஃபினட்டாக ஒரு ரூட்டாக அது இருக்கும். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா 2 போட்டு பார்க்குறோம். அப்போ therefore x = 2 இஸ் a ரூட்டு. ஸோ அப்போ எக்ஸ் பிளேஸில் 2 போட்டால் தட் இஸ் a ரூட். அடுத்து என்ன பண்ணோம்? சால்வ் 1 by யூஸிங் என்ன பண்ண போகிறோம்? சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்னா என்ன? அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஒரு ரூட் தெரிஞ்சிடுச்சு, என்னது? x = 2. அப்போ 2வை வச்சு அந்த ஈக்குவேஷனை டிமினிஷ் பண்ணோம். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 1 -5 - 4 and 20 இருக்குது. ஸோ 0 போட்டு 1, இங்கே என்ன பண்ணணும்? 2, பிகாஸ் 2 ஒரு ரூட்டுன்னு தெரியும். 1 2s are 2, ஆட் பண்ணிங்கன்னா -3 -3 × 2 -6, ஆட் பண்ணாங்கன்னா -10 -10 × 2 -20. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் 0. ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி கியூபிக்லேருந்து 1 டிகிரி குறைஞ்சிருச்சு, பிகாஸ் இங்கே 0 ஆக்கிட்டதுனால. அப்போ ரிமைனிங் ரூட்ஸ் ஆர் கம்ப்யூட்டட் பை சால்விங் எந்த ஈக்குவேஷனை? மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் வச்சு ஈக்குவேஷன். அப்போ 1 × x² -3 × x -10. ஸோ அப்போ x² - 3x - 10 = 0. ஓகே, ஸோ அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -10 வரணும், ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் -3 வரணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 5 2s are, அண்ட் ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அண்ட் இதுவும் மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ். அப்போ ஃப்ரண்ட்டில் எதுவும் கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x - 5 × x + 2 = 0. அப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x = 5 and x = -2. therefore the roots are என்னென்ன ரூட்ஸு? x = -2 and x = 2 and x = 5. ஓகே, ஏன்னா 2 ஆல்ரெடி மேலே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ -2 and +5 வந்து இங்கே நம்ம கம்ப்யூட் பண்ணியிருக்கிறது. அதுதான் 3 ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ தான் இந்த ரேஷ்னல் ரூட் தியரம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷ்னல் ரூட் தியரம் அப்படின்னா let an x⁴n + and so on a1 x⁴n + a0 is the polynomial. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்ம மேலே எழுதியிருக்க பாலினாமியல்ஸ். 2x³ + 5x² அந்த மாதிரி எழுதுறோம்ல, அதுதான். இப்போ x⁴nங்கிறது nth டேர்ம், அதாவது highest டிகிரி. a0ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, வித் an is not equal to 0 and a0 is not equal to 0. அதாவது லாஸ்ட் டேர்மும் ஃபஸ்ட் டேர்மும் டெஃபினெட்லி நான் ஜீரோவாக இருக்கா, பட் தே ஆர் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. பி a polynomial with integer coefficient அப்படி இருக்குன்னா if p/q with p, q = 1. so what is this p, q அப்படின்னா greatest integer function or HCF நம்ம படிச்சிருப்போம், ரைட்? ஸோ HCF ஆஃப் 2 நம்பர் p, q or greatest integer function of p, q. JCD HDF ரெண்டும் சேம் தான். ஓகே, ஸோ அந்த ரெண்டு greatest integer or HCF ஃபைன் பண்ணுவீங்களே, GCD or HCF, இது ரெண்டும் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஆக்சுவலி P and Q ஆர் ப்ரைமாக இருக்கும். ஸோ அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவீங்க. 2 இன்டிஜருக்கு
ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அந்த ப்ரைம் ஃபேக்டர் அதாவது அந்த ரெண்டு இன்டிஜர்ஸும் ஹேவிங் காமன் ஃபேக்டர் ஒன்னாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பி அண்ட் கியூவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பேசுவோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பராக இருக்கிற பட்சத்தில் இஸ் அ ரூட் ஆஃப் அதாவது p, q equal to 1 is a root of the polynomial, then p is a factor of a0. a0 என்ன லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்டோட ஃபேக்டர் வந்து என்னது p. அதே மாதிரி q is a factor of an, ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட், அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த டினாமினேட்டரோட ஃபேக்டராக இருக்கும். அண்டு p வந்து நியூமரேட்டர் வந்து இந்த லாஸ்ட் டேர்மோட ஃபேக்டராக இருக்கும். இதுதான் இன்ட். ஓகே, ஸோ எப்போ இது பாசிபிள்? இஃப் இட் இஸ் அ ஆஃப் தி ஃபார்ம் p by q equal to 1 இருந்ததுன்னா, சாரி p, q greatest integer function of GCD of greatest common divisor GCD of p, q 1 இருக்கும்போது, that is they are relatively prime இருக்கும்போது இந்த p by q is a ஃபேக்டராக இருக்கும், இஸ் அ ரூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். ப்ரொவைடட் இந்த நியூமரேட்டரில் இருக்க p a0ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்க q an-ஓட ஃபேக்டர். இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ இங்கே ஏதாவது இன்ட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 2 + 3 + 2 + 3. ஸோ அப்போ என்ன வரப்போகுது? 10. நான் 0 வரல. ஓகே, நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அதே மாதிரி ஹையஸ்ட் ஆட் பவர்ஸ் ஈவன் பவர். ஸோ ஆட் பவர் 2 + 2 4, ஈவன் பவர் 3 + 3 அது 6. தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போ அதுவுமே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியல. 0 போட்டிங்கன்னா 0வும் ஒரு பாலினாமியல் இல்லை, பிகாஸ் 3 இருக்குது கான்ஸ்டன்ட். அப்போ 0 இஸ் ஆல்சோ நாட் அ ரூட். அப்போ எந்த வித இன்ஃபர்மேஷனுமே நமக்கு இல்லை. இப்போ மேலே இருக்க அந்த தியரமை நம்மளால் அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரேஷனல் ரூட் தியரமை அப்ளை பண்ண முடியுதா? அப்போ பண்ணணும்னா என்ன இருக்கணும்? நமக்கு இந்த p, qவோட GCD வந்து 1 இருக்கணும். அதாவது they are relatively prime இருந்ததுன்னா p by q எடுத்துக்கலாம். அண்டு p வந்து ஃபேக்டர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் a0 என்ன 3யோட ஃபேக்டராக இருக்கணும். அண்டு q is the factor of an இங்கே ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2 is your an. ஸோ 2x³ + 3x² + 2x + 3 = 0. சின்ஸ் an பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? 2. அண்டு a0 பிளேஸில் இருக்கிறது 3. ஓகே, ஸோ இஃப் p by q இஸ் a 0 ஆர் a root of the polynomial ஈக்குவேஷன்னா ரூட்டு 0ன்னு பேசுகிறீங்கன்னா பாலினாமியல், தென் p, q equal to 1. அதாவது GCD of p, q they are relatively ப்ரைமாக இருக்கணும். அண்டு p must divisible by என்னவாக இருக்கணும்? அந்த a0ங்கிறது 3. அதான் அந்த தியரம். q must divide 2. அதான் நாங்கள் சொல்கிறாங்க p is a factor of a0. இங்கே a0 வந்து நமக்கு 3, q is a factor of an வந்து நமக்கு 2. ஸோ அதுதான் இங்கே நம்ம பேசுகிறோம். ஓகே, ஸோ கிளியர்லி தி பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் p என்னென்ன இருக்க முடியும்? ஸோ இப்போ பியை வந்து நம்ம என்னென்ன ஃபேக்டர் ஆஃப் 3யாக இருக்கணும், ரைட்? அப்போ 3யோட ஃபேக்டரில் எது வரும்? 1 பேசலாம், -1 பேசலாம், 3 பேசலாம், -3 பேசலாம். வேறு எதுவும் நம்ம இன்டிஜராக பேச முடியாது, ரைட்? ஸோ ஃபேக்டர்னா இட் மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இந்த 4 பாசிபிலிட்டி. அண்டு பாசிபிலிட்டி வேல்யூ ஆஃப் q வந்து என்னென்ன? ஸோ 2க்கு என்னென்ன வரும்? 1, -1, 2 அண்டு -2. அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? p by q பேச போகிறோம். ஓகே, அண்ட் தே மஸ்ட் பி ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். தர்ஃபோர் தி ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் +1 by 1, 1 by -1. தட் இஸ் தி ஒன் கேஸ். ஓகே, அதே மாதிரி -1 by 1, -1 by -1 +1 ஆயிரும். அப்போ இந்த ஃபேக்டரில் இந்த 4மே வந்துடும். அடுத்து 1 by இங்கே இருக்க 2 and 1 by -2 or -1 by 2 -1 by 2. So you will get 1 by 2 as the another factor. அடுத்து 3 by 1 which is just 3 by 1 and -3 by -1. You will get again plus or minus 3 by 1. And last என்ன 3 by 2 -3 by -2 is again 3 by 2. ஸோ அப்போ இன்னொரு ஃபேக்டர் இதுதான் நம்மளால் p by q வச்சு எழுத முடிகிற ஃபேக்டர். இப்போ 2 by 3 எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ, பிகாஸ் q வேல்யூ நமக்கு 2, இங்கே 3. அப்போ நம்ம எழுதும்போது எப்படி இருக்கணும்? p by q ஃபார்மில் இருக்கணும். ஸோ அப்போ இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு p by q-ஓட பாசிபிலிட்டி. ஓகே, பை சப்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணேன் எங்கே? அந்த ஈக்குவேஷனில். இப்போ இந்த இடத்துல 1 போட்டால் என்ன வரும்? ஸோ 2 + 3, அடுத்து +2 + 3. ஸோ அப்போ 5, 10 வருது, 0 வரல. அதே மாதிரி -1 போட்டிங்கன்னா -2 + 3. இங்கே வந்து என்ன ஆகும்? -2 + 3. அப்போ என்ன ஆகும்? 6 - 4 2ன்னு வரும், அதுவும் 0 இல்லை. அப்போ -1 +1 நம்மளுக்கு 0 கிடையாது. அடுத்து 1 by 2 செக் பண்ணுறீங்க, தட் இஸ் ஆல்சோ நாட் a 0.
அடுத்து என்ன பண்ணுறோம் 3/2 வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ 1/2 போட்டாலும் இட் இஸ் நாட் பாசிபிள். அடுத்து 3/2 போட்டு பார்க்குறோம். ஸோ என்ன வரும்? ஸோ 2 × 3/2 the whole cube ப்ளஸ் 3 × 3/2 the whole square ப்ளஸ் 2 × 3/2 அடுத்து வந்து ப்ளஸ் 3. ஓகே, பட் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் 3/2 இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா எல்லாமே 0 வராது கண்டிப்பாக. அப்போ நெகட்டிவ் ஆஃப் 3/2 அடுத்த கேஸ் நம்ம போட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ நெகட்டிவ் ஆஃப் 3/2 இது என்ன ஆகும்? மைனஸ் க்யூப் பண்ணிங்கன்னா மைனஸ் தான். ஸோ 3 ³ இஸ் 27 டிவைடட் பை 2 ³ வந்து 8. ஸோ இப்படி வரும். அடுத்து இங்கே என்ன? மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் தான். அப்போ 9/2² இஸ் 4. ஓகே, ஸோ அடுத்து இங்கே என்ன ஆகும்? மைனஸ்ஸு. ஸோ அப்போ இது 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் -3 அண்ட் இங்கே +3 தே கெட்ஸ் கேன்சல். அடுத்து இங்கே வந்து 3 9s are 27. ஸோ 27/4 இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 27/4 இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்கும், ரைட்? பிகாஸ் மைனஸ் க்யூப் பண்ணுறப்ப அப்போ -27/4 ப்ளஸ் 27/4 தே கெட்ஸ் கேன்சல். -3 + 3 கேன்சல். அப்போ ஃபைனலி நம்மளுக்கு என்ன வரும்? 0 வந்துடும். எதை போட்டிங்கன்னா 3/2, அதாவது -3/2 போட்டால் வில் கெட் 0. அப்போ x = -3/2 இஸ் தி ஒன்லி ரேஷனல் ரூட்டு அமாங் தி 8 ரூட்ஸ். இந்த 8 ரூட்ஸில் ஃபஸ்ட்டு நாள் டெஃபினட்டாக இல்லை. அடுத்து -3/2 போட்டால் தான் ஆப்வியஸாக வருது. ப்ளஸில் இருக்க எதுவுமே வராது. ஏன்னா எல்லா ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஓகே, அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி -3/2 தான். therefore x = -3/2 இஸ் ஒன் ஆஃப் தி ரூட்டு. அப்போ அதை வச்சு நான் அதர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். -3/2 வச்சு டிமினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களோட புக்கில் வந்து இந்த -3/2 அதாவது சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தே ஆர் யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். பட் நம்ம எந்த மெத்தடை வேணால் யூஸ் பண்ணலாம். யூ நீட் தி ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ 2 × this என்ன ஆகும்? -3/2 × 2. ஸோ 2 கேன்சல் ஆகி வில் கெட் -3. அதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா வாட் வில் கெட்? 0. 0 × this 0 ஆட் பண்ணிங்கன்னா 2. 2 × this 2 கேன்சல் ஆச்சுன்னா -3 ஆட் பண்ணால் 0 வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 × x² ப்ளஸ் 0x + 2 அப்படின்னு வந்துடும். தட் இஸ் தி ரிமைனிங் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன வரும்? 2x² + 2 = 0. அது ரைட்டில் கொண்டு வந்தால் 2x² = -2. ஸோ தட் x² = -1. ஸோ x ± i வருது. அப்போ இன்னும் 2 ரூட் என்ன? i and -i. therefore தி ரூட்ஸ் ஆர் என்னென்ன ரூட்ஸு? -3/2 -i + i. அவ்வளோதான், 3 ரூட்ஸும் ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ரேஷனல் ரூட் தியரமை அப்ளை பண்ணுறோம். அப்போ p/q ஃபார்மில் எழுதணும்னா இந்த மாதிரி ஃபார்ம். அப்போ p என்னென்ன இருக்கலாம் பாசிபிலிட்டிஸ், q என்னென்னலாம் இருக்கலாம்னு எழுதுகிறோம். அதை வச்சு p/q என்னென்ன வரும்னு எழுதுகிறோம். 8 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு ரிமைனிங் கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது பேஸ்ட் ஆன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஒரு கான்செப்ட். ஸோ அது என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ அதுவுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ அதை நான் கொஞ்சம் ஒரு டேபிள் மாதிரிலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.